இன்னொன்று பண்ணலாம். எல்லா இடத்துலையும் சுண்டல் போடலாம். எல்லா இடத்துலையும் ராமர் கோயில் கட்டிட்டு இருக்காங்க. சுண்டல் நாங்கள் அதிகமாக தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, மோடியினுடைய அடுத்த மிக முக்கியமான பிஸ்னஸ் ராமர் கோயில் திறந்து சுண்டல் விற்கிறது. அந்த சுண்டல் வியாபாரம் நல்லா நடக்கும். அப்படி ஏதாவது உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு ஒரு வேளை மோடியும் அமித்ஷாவும் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். இவ்வளோ பெரிய எழுச்சி வந்திருக்குது. 2 ஸ்டேட் உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்குது. மற்ற ஸ்டேட்டு வராதுன்னு என்ன இருக்குது? இதுலேயே தெரியுது இல்லை, எதிர்கட்சிகள் சொன்னால் மக்கள் திரண்டுறாங்க. அதுதான் உன்னுடைய செல்வாக்கு. ஆனால் இந்தியா டுடே ஓட்டர்ஸ் எல்லாம் வடக்கில் வந்துடுவாங்க அப்படின்னு நடத்துகிறாங்க. அது எவ்வளோ பெரிய பொய்ன்றதுக்கு இது ஒரு ஆதாரம். மக்களை பற்றி எலெக்ஷன் டைமில் கூட அவங்க கவலைப்படலைன்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்கிற தைரியத்தில் தான் பண்ணுறாங்க. எப்படி அது எலெக்ஷன் எப்படி ஒன்றும் பண்ணாது? இந்த சிம் கார்டு எடுத்து இந்த சிம் கார்டை போட்டால் முடிஞ்சு போச்சு. தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தொடர்ந்து விவசாயிகளோட போராட்டம் இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்ன மற்றும் மத்திய அரசாங்கம் ஏன் இப்படி விவசாயிகளை போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிட்டு இருக்காங்க? விவசாயிகள்னால அதானிக்கு என்ன லாபம், அம்பானிக்கு என்ன லாபம்? அதனால் அவங்கள கவனிக்க வேண்டிய அவசியம் மோடிக்கு என்ன இருக்குது? இந்த ஆட்சியே அவங்களுக்கு தான் நடக்குது. 10 வருஷமாக அதான் அதானி அம்பானி 2 பேருக்கான மக்கள் என்ன செய்கிறாங்கங்கிறதான இந்த ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க தான் முதலாளிங்க. அந்த முதலாளிகளுக்கு வேணுங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ விவசாயிகள் பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதானிக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பிஸ்னஸை மாற்றிக்கணும். பெட்ரோல் பங்க்கெல்லாம் வச்சாக்கா ஒரு வேளை அந்த விவசாயத்தை கை விட்டுட்டு இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஒரு வேளை. இல்லாட்டி இன்னொன்று பண்ணலாம். எல்லா இடத்துலையும் சுண்டல் போடலாம். சுண்டல் போட்டு இது பண்ணாக்கா எல்லா இடத்துலையும் ராமர் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. சுண்டல் நாங்கள் அதிகமாக தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, மோடியினுடைய அடுத்த மிக முக்கியமான பிஸ்னஸ் ராமர் கோயில் திறந்து சுண்டல் விற்கிறது. அந்த சுண்டல் வியாபாரம் நல்லா நடக்கும். அப்படி ஏதாவது உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு ஒரு வேளை மோடியும் அமித்ஷாவும் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். இல்லாட்டி போனால் அவங்களால அவங்களுக்கு என்ன லாபம்? அம்பானிக்கு லாபம் இருக்குதா, அதானிக்கு லாபம் இருக்குதா, மோடிக்கு லாபம் இருக்குதா? யாருக்கு லாபம்? போயிட்டு போங்கிறாங்க, அவ்வளோதான். அந்த போராட்டத்திற்கு தொடர் காரணம் என்னன்னா, அவங்களால லாபம் இல்லாதது மட்டும். ஒரு லாபமும் கிடையாது. அவங்கள வச்சுட்டு என்னத்தை வச்சு போயிட்டு போ. நீ உற்பத்தி பண்ணலன்னு நாங்கள் அதானிகிட்ட சொன்னால் அவர் ஆப்பிரிக்காவில் வாங்கி கொடுத்துருவார், ஆஸ்திரேலியாவில் வாங்கி கொடுத்தா எங்கேயா வாங்கி கொடுத்தாரு, போயிட்டே இருக்குது. நம்ம உள்ளூர்லேயே பிளேன் செய்கிறதுக்கு பெங்களூரில் HAL இருந்ததுமா. அங்கே இராணுவ விமானங்கள் நம்ம தயாரிச்சிருக்க முடியும். ஃப்ரான்ஸில் போய் வாங்குறாரு. யாருக்காக வாங்கினார்? அவ்வளோதான். எங்கே இருக்கிற தொழிலை ஓரம் கட்டிவிட்டு அங்கே போய் வாங்குகிற ஆட்சி நடக்குது. ஐயா HAL இது பெருசாக வளர்கிறதுனால மக்களுக்கு போய் சேரும். எனக்கு என்ன லாபம்? அவ்வளோதான். அதுதான் பாஜக. இந்திய நாட்டோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியை நோக்கி படையெடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் துபாயில் போய் ஒரு இந்து கோவிலை கட்டுறதுக்கான எல்லா செயல்பாடுகளையும் அவங்க செயல்படுத்திட்டு இருக்காரு. தன்னோட நாட்டோட விவசாயிகளை இங்கே கதற விட்டுட்டு இப்படி துபாயில் போய் ஒரு கோவில் கட்டுறது இந்த சூழ்நிலையில் மிக அவசியமானதா? என்ன இந்த சூழ்நிலையில் அவருக்கு என்ன ஆகிடப்போகுது? அவர் மக்கள் போடுற ஓட்டை நம்பி அவர் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார். அவர் எப்படி வெற்றி பெறுறாருங்கிறதுக்கு இதுக்கே ஒரு ஆதாரம் இருக்குது. இவ்வளோலாம் பண்ணாக்கா மக்கள் யார் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் கேட்குறீங்க. மக்கள் ஓட்டு போட்டு அவர் ஒன்றும் ஜெயிக்கிறது இல்லையா? அவர் ஓட்டு ஜெயிக்கிறது எப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவர் தான் ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் டிக்ளேர் பண்ணிட்டார். 400 இடங்களில் நாங்கள் ஜெயித்து விட்டோம்ட்டார். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் முடிஞ்சு போச்சு. அது எல்லாமே பொய்யான ஒரு அதெல்லாம் சும்மா நீங்கள் என்ன ஓட்டு போட்டு நான் ஜெயிக்கிறதுங்கிறதுல அலட்சியம் இருக்கிறதுனால தான் அவர் ராமர் கோயில் கட்டிகிட்டு இருக்காருங்க. இல்லாட்டி போனால் அவர் கல்விச்சாலைகள் கட்டுவார், மருத்துவமனைகள் கட்டுவார், தொழில்களை உருவாக்கியிருப்பார். ராமர் கோயிலை ஏன் கட்டுறாரு? நீ என்னடா ஓட்டு போடுறது? நீ போட்டால் ஜெயிக்கிறேன். எனக்கு ஜெயிக்கிறது எப்படி? 1000 வழி இருக்குது. நான் அது எனக்கு அவர் கூட்டணி வச்சுருக்கிறது தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுருக்கார். அது தேர்தல் ஆணையர்லாம் கையில் இருக்கிறவங்களும் கவலையே இல்லை. நீங்கள் தான் பார்த்தீங்களா சண்டிகாரில் ஒரு தேர்தல் அதிகாரி ஓட்டுகளை செல்லாதாக்கிட்டு இருக்கிறது ஒரு வீடியோ. நீ வீடியோ எடுத்தா என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னு போடுறாரு. என்ன அர்த்தம்? தேர்தல் இன்றைக்கி ஒன்று செல்லா காசு ஆகிடுச்சுங்கிறத ஒரு திட்ட ஓட்டமாக கட்டுறாங்க. ஒரு மேயர் தேர்தலையும் ஒன்று நடக்குதுன்னா அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் என்ன நடக்குங்கிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுவும் இந்து மதவாத அரசியல் அவரோட கையில் வச்சிருக்கிறதால தான் இன்னைக்கு இந்து மதத்தை பேசுனாக்கா நமக்கு லாபம் கிடைக்குங்கிறதுக்காக சுண்டல் வியாபாரம் நடக்குமில்ல. வேறு எதுலேயுமே திங்கிறதுக்கு எதுவும் கொடுக்கறது இல்லை. இப்போ சர்ச்சில் திங்கிறதுக்கு சண்டேஸில் ஒரு தடவை அந்த அப்பம் கொடுப்பாங்க. அது கூட இப்போல்லாம் அதிகமாக கிடையாது. முஸ்லீம் இதுலாம் அதுவும் கிடையாது. பாத்தியா ஓதிட்டு நீங்கள் இது கும்பிட்டு தான் போவீங்க. இந்த ஒரு இடத்துல தான் பிரசாதம், பொங்கல், வடை, பூரி, அது இதுன்னு கோயில் பிரசாதம்னு சொல்லிட்டு பிரமாதமாக சாப்பாட்டிலே அடிக்கலாம் காசு. லாபம் எதில் வருதோ அந்த மதத்துக்கு தானே போக முடியும். அது மாதிரி இந்த மதங்களும் செஞ்சிச்சுன்னா சர்ச்சில் கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லாத்துக்கும் கேக்கு ஃப்ரீ அது மாதிரிலாம் போட்டு அது லாபம் வருதுன்னா அதுக்கு போகலாம்.
லாபமே இல்லையே. வெறும் சாமி கும்பிட்றதுல யார் சாமியை பற்றி கேட்டா? இதை ராமர் கோயில் வைக்கிறதுனால சுண்டல் வியாபாரம் பிரமாதமாக ஓடும். அதுக்கு தான் மிகப்பெரிய சுண்டல் உற்பத்தி பண்ணுற நாடாக இந்த நாடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். போன முறை விவசாயிகளோட போராட்டமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1 வருஷம் அங்கேயே இருந்து இந்த வேளாண் கொள்கைகளை வந்துட்டு நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. நிறைய விவசாயிகள் இறந்தும் போயிருக்காங்க. இருந்த போதிலும் அதுவும் இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் இப்போ ஒட்டுமொத்த விவசாயிகள், முக்கியமாக பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் வந்துட்டு இப்போ அங்கே தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மீதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் மூலயமா வந்துட்டு இந்த கண்ணீர் வரக்கூடிய குண்டுகளை எல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில் மத்திய அரசாங்கம் ஏன் சொந்த மக்கள் மீதே இந்த மாதிரியான ஒரு வன்முறைகளை காமிச்சிட்டு இருக்கு? உங்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லைம்மா. நான் எப்போ பயப்படுவேன்? நீ ஓட்டு போட்டால் தான் நான் பதவியில் இருக்க முடியுன்ற கட்டாயம் இருந்தால் தானே நான் வந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். உன் ஓட்டே எனக்கு தேவையில்லை. இவிஎம் இருக்குது, அந்த ஓட்டிங் மிஷினை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற தைரியம் இருக்குது. எனக்கு தேர்தல் ஆணையர் என் கையில் இருக்கிறாரு, நானாக பார்த்து நியமித்த ஆள் தான். அதுக்கு ஆதாரம் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறதுக்கு ஆதாரம் தான் சண்டிகரில் நடந்த தேர்தலில் செல்லாத ஓட்டுகள் பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டு போனார். அது நீதிமன்றத்துக்கு போகிறது. நீதிமன்றத்துக்கு போனால் எந்த வருஷத்தில் தீர்ப்பு வரப்போகுது? அதுவெல்லாம் ஆனந்தமாக உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். என்ன பண்ணிவிடுவீங்க? இப்போ இன்னொரு உதாரணம், நம்ம சபாநாயகர் இருக்கார் அப்பாவு 3 தேர்தலுக்கு முன்னாடி 49 ஓட்டுலேயும் என்னமோ தோற்று போனதாக சொல்லி இது பண்ணாங்க. ரீகவுண்ட் போட்டாங்க. ரீகவுண்ட் போட்டபோது அப்பாவுக்கு லீடிங் வந்துருச்சு. தபால் ஓட்டுகள் மட்டுமே என்ன பண்ணணும்? தபால் ஓட்டுகளை நிறுத்தி வச்சது நீதிமன்றம். அதுக்கப்புறம் 2 எலெக்ஷன் நடந்துருச்சு. 10 வருஷம் போயிடுச்சு. இன்றைக்கு வரலாம் அந்த தீர்ப்பு வரல, தெரியுமா? அது மாதிரி இதையும் பண்ணிவிடுவாங்க. கோர்ட்டுக்கு போனாங்க 10 வருஷம் 15 வருஷம். அதெல்லாம் அதுக்கப்புறம் உலகம் என்னவா இருக்குது பார்த்துக்கோ. அந்த தைரியம் தாங்க. கோர்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதில் முக்கியமாக பாதிக்கப்படுறவங்க எதிர்க்கட்சிகள் தான். ஏன் இந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் கூட அவங்களோட இன்றைக்கி தான்மா இப்போதாம்மா வடக்கில் வந்துருக்குது. ஓட்டிங் மிஷின்லாம் உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்களே. இன்றைக்கி கூட ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டிருக்காங்களே, இப்போ ஓட்டிங் மிஷின் இல்லைன்னா பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு எழுதியிருக்காங்களே. இதை ஒரு 2 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒருத்தன் தான் கத்திக்கிட்டு இருக்கேன், ஐயனாத ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கோம். நீங்களாம் கூட அதை சட்டை பண்ணல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட அதை பற்றி அதிகமாக பேசுகிறவங்க காணாமல் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு. தற்போது விவசாயிகள் வந்து ஒரு 12 கோரிக்கைகளின் அடிப்படையில் தான் இப்போ இந்த போராட்டத்தை தொடங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் முழுக்க என்னன்னு பார்த்தா பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து அந்த போராட்டத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் டெல்லி முழுக்கவே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆணியெல்லாம் வந்துட்டு ரோட்டில் பதிச்சு அவங்க உள்ளே வர முடியாமல் நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டோட மிக முக்கியமான தலைநகரம் டெல்லி. இங்கேயே வந்துட்டு இந்த அளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை விலகிட்டு இருக்கு. டெல்லியோட முதலமைச்சர் இதையெல்லாம் பார்த்துட்டு ஏன் அமைதி காட்டுறாரு? டெல்லி முதலமைச்சர்கிட்ட போலீஸ் கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? டெல்லி போலீஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஒன்றிய அரசு. ராஜ்நாத் சிங், அது வேறு அமித்ஷா கீழே இருக்கிறதுமா டெல்லி போலீஸு. டெல்லி முதலமைச்சர் ஒன்றுமே பண்ண முடியாது. சட்டம் ஒழுங்கு அவங்க கையில் இருக்குது. ஒரே ஒரு இது தான் டெல்லி அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. மினிஸ்டர்கள்லாம் தண்ணி சப்ளை இருக்குது. அந்த தண்ணி சப்ளை ஒன்று தான் டெல்லி அரசாங்கத்து கையில் இருக்குது. அது ஒரு தடவை அவங்க ஏதோ மிரட்டல் விட்ட போது கெஜ்ரிவால் தண்ணி நிறுத்தினார். ராஷ்டிரபதி பவனில் தண்ணி நின்று போச்சு. அப்போ தான் கொஞ்சம் அடங்கினாங்க. அது ஒன்று தான் அவங்க கையில் இருக்குது. அதையும் எப்போ வேணாலும் எடுத்துடலாம். அதையுமே ஒரு பேரில் இப்போ ஒரு ஊழல் வழக்கு கூட தொடுத்துருக்காங்க. அதுக்காக ஊழல் வழக்குங்கிறது அவங்க யாருக்கு வேணாலும் போட்டுருப்பாங்க. இடி அவங்கள வச்ச ஆள் மாதிரி அவங்களுக்கு வேலை. நேற்று அஜித் பவார் நேற்று ஊழல் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் வாழ்த்தி இன்றைக்கி பாஜகவில் இணைந்தார். மறுநாள் ஒரு மாநிலத்துடைய துணை முதல்வர். அவ்வளோதான். மோடி வாஷிங் பவுடர் இருக்குது, அதை போட்டு கழுவுனாக்கா எல்லாம் சுத்தாயிடும். செய்ய வேண்டியது ஒன்று தான் பாஜகவில் இணைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் சக்தி வாய்ந்த ஆளாக இருக்கணும். அதனால தான் இப்போ செந்தில் பாலாஜியை விட மாட்டேங்கிறாங்க. அவர் சக்தி வாய்ந்த ஆள். என்கிட்ட இணைஞ்சுவா ஒன்றும் விட்டுறேன். அவர் மாட்டேங்கிறாரு. ஏன் மாட்டேங்கிறாரு எனக்குன்னு புரியல. ஏன்னா அவர் இங்கே டிஎம்கேக்கு இது பண்ணுவார். அதனால் என்கிட்ட இதெல்லாம் எதுக்காகனாக்க இவங்கெல்லாம் வந்ததுனால என் கட்சி ஜெயிச்சதுன்னு கணக்காட்டுறதுக்காக தான். அதனால தான் நிதிஷ்குமாரை கூப்பிட்டுக்கிட்டார். ஏன்னா அந்த வெளியே இருந்தால் ஆபத்துன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல முடியாது. மோடியை பிரதம மந்திரி ஆக்கிவிட்டு 6 மாதம் கழித்து மோடி இறக்கி விட்டு அவர் இருந்தாலும் வந்துடுவார். பீகாரில் பண்ணாருன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நிதிஷ்குமார் தொடர்ந்து அந்த பிரதமர் பதவி மேலே அவருக்கு ஒரு ஆசைகள் இருக்கு. அதனால தான் கட்சி தாவல்களையும் பண்ணி, அதனால தான் அவர் தான் பக்கத்துலேயே வச்சுக்கிறதுக்காக மோடி சரண்டர் ஆனார்.
யார் கண்டா 6 மாதம் எப்படி பீகாரில் வந்து 6 மாதம் பாஜக கூட இருந்துவிட்டு டப்புன்னு காலை வாரி விட்டு போய் இது பண்ணார். அதே மாதிரி இங்கே அவர் பண்ணலாம் சொல்ல முடியாது. மோடிக்கும் இப்போவே நம்ம சொல்லிக்கோ ஜாக்கிரதையாக இருப்பான்னு. மறுபடியும் இந்தியா கூட்டணியில் அவங்கள சேர்த்திப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணிக்கு வராமல் அவரால் முடியும் வச்சு செஞ்சிருவார். அதுக்கப்புறம் அப்போ எதிர்த்து நின்றது யார் எதிர்த்து நின்னார்? அகிலேஷ் இது அந்த ஊர்க்காரர் தலைவர்கள்லாம் லல்லு கட்சியை எதிர்த்து காங்கிரஸை எதிர்த்து தான் அவர் நின்று வந்தார். அதுக்கப்புறம் அவங்களுடைய கூட்டணியை வச்சுக்கிட்டு தானே ஆட்சிக்கு வந்துட்டார். இவரை தூக்கி அறிஞ்சாருங்க. அதே மாதிரி நடத்த மாட்டார். இந்தியா கூட்டணியோட சேர்ந்துக்கிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்? மோடிக்கு நம்ம இப்போ சொல்லி வைக்கணும், எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு கண்ணை விரல விட்டு ஆடுற ஆள் ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறார், ஜாக்கிரதையாட்டு சொல்லணும். இந்த விவசாயிகளோட போராட்டத்தில் நம்ம அதிகப்படியாக பார்த்தது இந்த வட மாநிலத்தங்களை சார்ந்தவர்களையும் முக்கியமாக பஞ்சாப்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன் நம் தமிழ்நாட்டை சார்ந்த விவசாயிகள் வந்துட்டு இதில் பங்கு கொள்வதற்கு முன் வருவதில்லை? போன தடவை போனாங்கம்மா. இந்த தடவை வந்து விவசாய பூமிகளில் அவங்க போராட்டத்தை தன்னுடைய ஏதோ ஒற்றுமையை காட்டியிருக்காங்க. இன்னும் தீவிரம் ஆகும்போது இங்கேருந்து போவாங்க. போன தடவை அப்படி தானே போனாங்க. போய் இன்னும் சொல்ல போனால் நம்ம ஊருக்காரருக்கு தான் நிர்வாண போராட்டமெல்லாம் நடத்தினாங்க. அந்த அளவுக்கு தீவிரமாக நடத்துன்னு தான் மழை. ஆனால் அது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கணும் அந்த அளவுக்கு முத்த விடுவாங்களாங்கிறத பார்க்கணும். ஒரு துப்பாக்கி சூடு நடத்தலாம், ஒரு கலவரத்தை நடத்தலாம். ட்ரோனில் வந்து தண்ணியை பீச்சு அடிக்கும்போது அது வழியாக குண்டு போட முடியாதுன்னு என்ன இருக்குது, போட்டு போகலாம். மனித உரிமை ஆணையம் ஏன் அமைதி காக்குறாங்க? மனித உரிமை ஆணையம் யாருக்கிட்ட இருக்குது? என்கிட்ட தானே இருக்குது. அப்புறம் என்ன நான் ஏமா தேர்தல் ஆணையமே என்கிட்ட தான் இருக்குதுமோ, அப்புறம் மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணிவிடும்? கிழிச்சிடும். அப்புறம் அந்த ஆள் உயிரோடு இருக்க வேணும் அந்த மனித உரிமை ஆணைய தலைவர். ஜட்ஜஸ் ஏமா நீதி பயந்து நடுக்கிறாங்க? நம்ம இவங்களை காப்பாற்றினா நமக்கு என்ன லாபம்னு தானே பேசாமல் போயிட்டாங்க. அதனால தான் நீதிமன்றங்கள் கேள்விக்குரியதாகவும் மாறிடுச்சு. இருந்தாலும் நீதிமன்றத்தின் மேலே இருக்க பயத்தின் காரணமாக தான் இப்போ கொஞ்சமாவது அடங்கியிருக்காங்க. ஏதோ 1-2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அந்த ஜட்ஜஸை நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன் மாட்டிட்டு முடிக்கிறீங்க? இந்த விவசாயிகளோட போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் சார் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இது எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து விவசாயிகளை வந்துட்டு தூண்டி விட்டு இந்த மாதிரி போராட்டம் பண்ண வைக்கிறாங்க. அதனால தான் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, இந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்து போராட்டம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுலேயே புரியலையா அவங்களுக்கு? எகென்ஸ்டாக எதிர்கட்சி சொன்னால் மக்கள் கேட்குறாங்கன்னு புரிஞ்சு போச்சா இல்லையா? அதுதானே ரிசல்ட்டில் வரணும். அது வராதுன்னு எப்படி இந்தியா டுடே வடக்கில் வந்து ஜெயிப்பாங்கன்னு எப்படி எழுதுனாங்க? கருத்து கணிப்பு எப்படி போட்டாங்க? ஆக அந்த கருத்து கணிப்பு போய் இவ்வளோ பெரிய எழுச்சி வந்திருக்குது. 2 ஸ்டேட் வந்து உன்னை மிரட்டிக்கிட்டு இருக்குது. மற்ற ஸ்டேட்டு வராதுன்னு என்ன இருக்குது? இதுலேயே தெரியுது இல்லை, எதிர்கட்சிகள் சொன்னால் மக்கள் திரள்றாங்க. அதுதான் உன்னுடைய செல்வாக்கு. ஆனால் இந்தியா டுடே ஓட்டர்ஸ் எல்லாம் வடக்கில் வந்துடுவாங்க அப்படின்னு எழுதுறாங்க. அது எவ்வளோ பெரிய பொய்ன்றதுக்கு இது ஒரு ஆதாரம். இப்போ வருகின்ற தேர்தலில் வந்துட்டு மிக முக்கியமாக எல்லா கட்சிகளுமே வந்துட்டு பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அதுவும் நம்மளோட தலைநகரில் விவசாயிகளோட போராட்டம் இந்த தேர்தலோட வெற்றியில் ஏதாவது மாற்றம் கொண்டு வருமா? இதெல்லாம் வந்து மக்களை நம்ம மதிக்கிற மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிப்போங்கிற கட்டாயம் இருக்கிற கட்சிக்கு தான் அந்த பயம் வரும். அவங்க தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலான்ற தைரியத்தில் தானே இவ்வளவு பண்ணுறாங்க. இதுவே ஒரு ஆதாரம் இல்லை. மக்களை பற்றி எலெக்ஷன் டைமில் கூட அவங்க கவலைப்படலைன்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் நம்மளை ஒன்றும் பண்ணாதுங்கிற தைரியத்தில் தான் பண்ணுறாங்க. எப்படி அது எலெக்ஷன் எப்படி ஒன்றும் பண்ணாது? இந்த சிம் கார்டு எடுத்து இந்த சிம் கார்டை போட்டால் முடிஞ்சு போச்சு. அதனால தான் அவர் தைரியமாக பார்லிமெண்ட்டில் சொன்னார் 400 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். எதனால் சொன்னார்? 400 இடத்துல ஓட்டிங் மிஷின் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாதுன்றார். அவ்வளோதான். இந்த தடவை மக்கள் வந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டு ஓட்டிங் மிஷினில் எந்த தில்லுமுள்ளும் நடக்காமல் தடுத்தாங்கன்னா ஈரோடு தேர்தலும் கர்நாடகா தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும். பாஜக ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை பொதுமக்கள் தான் பார்த்துக்கணும். இன்னும் சொல்லப்போனால் உங்களை போன்ற இளைஞர்கள் ஜாக்கிரதையார். எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு வகையில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட இந்த நாட்டை விட்டதுக்கு நாங்களும் ஒரு காரணம். அவங்களெல்லாம் வளர விடாமல் பண்ணியிருக்கோம். வளர விட்டதுக்கு நாங்களும் ஒரு காரணம். அப்போ இறுதி வரைக்கும் இவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை எந்த விதத்தில் மாற்ற முடியும்? நீங்கள் எந்த சர்வாதிகாரி நீடித்து இருந்தது இல்லைம்மா. பிரெஞ்சு புரட்சி நடந்தபோது நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். நெப்போலியன் என்ன சொன்னான்? என்னை வெல்வதற்கு யாருமே இல்லை எல்பா தீவில் உள்ள சிறையை பார்க்கிற வரையில். ஏபிள் வாசை ஏர் ரைஸா எல்பான்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை அடிச்சுக்கிறது ஒருத்தம் கிடையாது. எல்பா சிறையில் ஜெயிலில் தள்ளுறவன்னு அப்படி தான் நினச்சேன். ஜெயிலில் தள்ளும்போது அடப்பாவிகளா கிடச்சி ஜெயிலே செத்து போட்டான். அதே தான் மேரி அந்தோன் 14th லூயினுடைய மனைவி சொன்னா, ரொட்டி கிடைக்கலன்னா கேக் வாங்கி சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னா.
ஒரு பெரிய புரட்சி நடந்து அத்தனை பிரபுக்கள், ஆயிரக்கணக்கான பிரபுக்கள் குடும்பத்தை அப்படியே கூட்டம் கூட்டமாக கூட்டிகிட்டு வந்து தலை வெட்டினாங்க. ஒவ்வொருத்தரையும் தூக்கி தூக்கி வெட்டுறது கஷ்டம்னு சொல்லிட்டு கில்லட்டின் ஒன்று கண்டுபிடிச்சி டக்குன்னு விட்டு லட்சக்கணக்கான பிரபுக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கில்லட்டினில் தலையை வச்சு அவள் தலை முன்னாடி கூடையை வச்சுட்டாங்க உழுவுற தலையை எடுக்கிறதுக்கு. அப்போ தான் அவளுக்கு தெரியுது, ரொட்டி கிடைக்கலன்னா இப்போ கேக் வாங்கி சாப்பிடுன்னு சொன்னோமே அப்படின்னு. அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சு. அது மாதிரி நிலைங்க ஒன்று வரலாம். ரூசோ, வால்டன் 2 பேர் பேசிய புரட்சியை உண்டாக்குனாங்க. நாடகங்களில் நாடக கலைஞர்களை போட்டித் துளுவிக்கு எகேன்ஸ்டாக நாடக கலைஞர்கள் போட்டாங்க. அத்தனை பற்றி வேட்டையாடினாங்க, கொன்று குவிச்சாங்க. வந்த புரட்சியில் போட்டு அத்தனை பற்றி துண்டாக வெட்டி காலியாக்குனாங்க. அந்த புக்கை வாங்கி மோடிக்கும் அமித்ஷாவுக்கு அனுப்புங்க. தற்போது இந்த விவசாயிகளோட போராட்டம் இதோட முடிச்சுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இனிமேட்டு தான் இன்னும் கொஞ்சம் போகும். அதனால் லாபம் ஒன்றும் இருக்காது. போராட்டம் உலகம் முழுவதும் பரவும். அதெல்லாம் நாடு முழுவதும் எல்லாம் பரவும். பட் அது தேர்தலில் பிரதிபலிக்குமாங்கிறது நான் மறுபடியும் சொல்கிறேன். அதே தான், வாக்கு எந்திரத்தையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளையும் கண்காணிக்காவிட்டால் இந்த போராட்டங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்காது. உங்களுடைய அழகான இந்த கருத்துக்கும் இந்த தகவலுக்கும் தமிழ் குரல் நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.